ஹாய் பஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங். இந்த வீடியோ நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிராகன் பிளாக் பஸ்டர் பிடிச்சிட்டாரு, 2K கிட்ஸ்லாம் பிடிச்சிட்டாரு. நம்ம எஸ்கே வந்து நம்ம டிராகனை பார்த்து சொல்கிற மாதிரியே ஒரு மீம் எடிட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. யோ எஸ்கேவே இப்போதாயா தளபதிக்கிட்ட இருந்து 2K கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு பாராட்டு வாங்கியிருக்காரு. அதுக்குள்ளேயும் எஸ்கே வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் பாராட்டுற மாதிரி மீம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டு வச்சுருக்கீங்க. நம்ம எஸ்கேன்னு அவ்வளோ வயசானவராக ஆகிட்டாரு. இப்போதாயா அவரே வந்திருக்காரு. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. ஸ்டிக்கர் ஒட்டாதீர், ஆனால் பாவிகளா ஸ்டிக்கர் ஒட்டாதுன்னு அதில் போட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஊரெல்லாம் பயங்கரமாக மாஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இது ஒரு அநாகரிகமான செயல் தான். இப்படிலாம் பண்ணக்கூடாது. இனிமேல் ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு எங்கே போட்டு வச்சுருந்தாலும் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. அதுக்குன்னு மற்ற இடத்துல ஒட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இடத்துலையும் ஒட்டக்கூடாது. இது வந்து நியூசன்ஸ். இப்படிலாம் பண்ணக்கூடாது. சிங்கம் சராசரியாக ஒரு நாளில் 20 மணி நேரம் தூங்குமாம். அப்போது சிங்கமா நானுன்னு இவர் கேட்குறாரு. ஐயா 20 மணி நேரம் தூங்குனா நீ சிங்கமாயிட முடியுமா என்ன? இட் இஸ் வைல்டு அனிமல். அது வைல்டு அனிமலாக தான் இருக்க முடியும். நீ ஹியூமனாக தான் இருக்க முடியும். நீ எப்படி சிங்கமாக முடியும்? இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான மீம்ஸ் எல்லாம் இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கள். டேனி இதைத்தானடா நானும் பண்ணேன் படுபா, இப்போ எதுக்குடா வெள்ளைன்னு சொல்லியுமா தெரியும். அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம டேனி கேட்குறது சரிதானே. நீங்களே ரோலெக்ஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் கடத்தல் பண்ணுவீங்க, ஆனால் நாங்கள் கடத்தல் பண்ண மட்டும் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அது என்னமோ சரிதான். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸிங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.